வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நம்ம ஃபேமிலி vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான கேரளா ஸ்பெஷல் சுசியங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சுவையான சுசியம் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் 1 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேங்க. பாசிப்பயிறு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் ஏகப்பட்ட ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பயிரை பொன்னிறமாக நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. வாசம் வர்ற வரை நல்லா வறுத்துக்கிறேங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. அதாவது அந்த பாசிப்பயிறு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் பாசிப்பயிருக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க. இப்போது இந்த வெல்லத்தை காய்ச்சி நான் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. ஒரு சில வெல்லத்தில் மண்ணெல்லாம் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. நீங்கள் நல்ல வெல்லம்னா நீங்கள் டைரெக்டாகவே போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிரை குலையாமல் இப்படி வேக வச்சுருக்கேங்க. இப்போ வடிகட்டின வெல்லத்தில் இந்த பாசிப்பயிரை போட்டுக்கிறேங்க. 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. வாசத்துக்காக பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையிலேயே பிசைஞ்சுக்கிறேங்க. 1-2 பாசிப்பயிறு முழுசாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது 1/2 கப் தேங்காய் பூவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பிச்சை அளவு சைஸுக்கு நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. உருண்டை பிடிக்கும்போது இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம மாவு மிக்சிங் ரெடி பண்ணலாங்க. இப்போது 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேங்க. கலருக்காக பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து கையிலேயே கசக்கி போட்டிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இட்லி பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போது இது ஃப்ரை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாசிப்பயிறு உருண்டையை இந்த மைதா மாவில் இப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த சுசியத்தை நீங்கள் சூடாக சாப்பிட்றத விட ஆற வச்சு சாப்பிடும்போது இதோட சுவை இன்னும் அதிகமாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரளா ஸ்பெஷல் சுசியம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.